அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவருடைய படங்கள் எல்லாம் நீங்கள் கிழக்கு வாசல், பொன்னுமணி, சின்ன கவுண்டரு, எஜமான் படங்கள்லாம் பார்த்தா திரையில் ஒரு கவிதை தான். திரையில் ஒரு கவிதை. அதில் பொன்னுமணியில் அன்ப சுமந்து சுமந்து மொத்த படத்தையும் அந்த ரெண்டு நிமிஷம் பாடல்ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்பா இளையராஜாவும் அண்ணன் ஆர்வி உதயகுமாரும் அவ்வளவு பெரிய படைப்பாளிகள். என் தம்பி பேரரசுலாம் வணிகத்தை குவிச்சு கொடுத்த ஒரு படைப்பாளி. எல்லா மேதைகளும் இங்கே இருக்கிறாங்க. இந்த விழாவிலே எனக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமா இருக்கிற ஒரு பெரியது என்னுடைய தாய். ரொம்ப நாளா நானும் என்னுடைய கையிலும் எங்க அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பொங்கலுக்கு எடுத்த புடவை இன்னும் அப்படியே இருக்கு. அம்மாவை காணாம எந்த பயில்கிட்ட கேட்டாலும் அம்மா அங்க இருக்காங்க. இதெல்லாம் இந்த பயிலுக்கு தெரிஞ்சிருக்கு, இவன் சொல்லவே இல்லை. இன்னைக்கு எங்க அம்மாவை இந்த விழாவில் தேடி கண்டுபிடிச்சு எனக்கு கொடுத்த இந்த நிகழ்ச்சியாளர்கள், குறிப்பா அஜய்க்கு என்னுடைய அன்பும் நன்றியும். என்னுடைய தாய் அகிலா, என்னுடைய அப்பா பாலுமகேந்திராவை சொல்லணும்னா உலகம் எவ்வளவு நாளும் புகழும். நானும் என் தலைவனும் தமிழீழ மண்ணில் பேசிக் கொண்டிருக்கும் போது திரைத்துறை பற்றிய பேச்சு வந்தது. அப்ப அந்த நேரத்தில் போர் சூழல் தான், போர் தான். ஆனாலும் அந்த தலைவன் அவன் தன்னுடைய இனத்தின் பண்பான கலையை போற்றுவது, கலைஞர்களை போற்றுவது, விருந்து உபசரிப்பது, அதுல சின்ன குறையும் இல்லை. அப்ப நாங்க மரண வீட்டிலேயே வந்தாலும் காபி குடிப்போம், தேநீர் கொடுப்போம், குடிச்சு போகும்போது சாப்பிட்டு போவோம் தான் சொல்லுவோம். சாவுக்கு வந்தவனே சாப்பிட்டு போவோம்னு சொல்ல பரம்பரை நாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது திரைத்துறை பற்றி பேச்சு வரும்போது எல்லா படைப்பாளிகளையும் பேசி வந்த போது என்கிட்ட கேட்கிறாங்க, எல்லாரும் தான் கதை வசனம் எழுதி படம் எடுக்கிறீங்க, ஏன் பாலுமகேந்திரா மாதிரி உங்களால எடுக்க முடியல அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா அவர் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவையற்ற ஒரு உரையாடல், ஒரு காட்சி, ஒரு பதிவு எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு படைப்பாளி. அவர் ரொம்ப பேசிட்டே இருந்தாரு. அப்ப பக்கத்துல இருந்து எங்க அண்ணன் பொட்டம்மான் நீ கண்டுக்கத, அது ஊர் பாசத்துல புகழ்றாருதா, கண்டுக்காதேன்னு சொல்றாருல. அப்படி ஒரு படைப்பாளி. எப்படியாவது அந்த நாட்டுக்கு என் அப்பாவை கொண்டு போயிடணும்னு பெருமுயற்சி எடுத்தாரு. நான் எங்க அப்பாட்ட பேசினேன், எனக்கு கடவுள் சீட்டு இல்லையடான்னாரு. இந்த அம்மாவை எப்படிடா கூட்டிட்டு போறேன், நான் உன்னை படகால அனுப்பிடுறேன், அதுக்குதான் ஏற்பாடு பண்ணேன். இப்ப சொல்லலாம்ல, ஒன்னும் இல்லை, படகால அனுப்பிடுறேன். அம்மாவை என்னடா நான் செய்யறது, நீ அம்மாவையும் கூட்டிட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன். நான் பத்திரமா வச்சுக்கிறேன், அவரை மட்டும் எனக்கு அனுப்பிடு அப்படின்னாப்ல. பெருமுயற்சி எடுத்தேன், அது சரியா வரல. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்க அறிஞ்சுக்கிறனும். தமிழ் திரை உலகில், இந்த தென்னிந்திய திரை உலகில தலை சிறந்த படைப்பாளிகள் எடுத்தீங்கன்னா பரதன், மணிரத்னம், ஐயா மகேந்திரன், இப்படிப்பட்ட படைப்பாளிகள்லாம் எடுத்தீங்கன்னா எல்லா படைப்பாளிகளின் முதல் ஒளிப்பதிவாளர் என்னுடைய அப்பா பாலுமகேந்திரா தான். அவர்கிட்ட இருந்துதான் இவங்க எப்படி உரையாடல் எழுதுவது, எப்படி காட்சி வைப்பது, நகர்த்துவது, எந்த இடத்தில் எப்படி காட்சி நகர்ந்தது எதுவுமே தெரியாது. அதை அவ்வளவு அழகா அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க.